பொலிவுடன் மார்னிங் நியூஸ். தமிழக சட்டசபை தேர்தல் சூடு பிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை களம் இறக்கி பிரச்சாரம் வேகம் எடுத்துள்ளது. அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்குடன் புதிய புரட்சிக் கழகம் முடிவெடுத்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தங்களது மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்களை திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு களம் இறக்கியுள்ளது. இந்த நிலையில் புதிய புரட்சிக் கழக நிறுவன தலைவர் டாக்டர் ஓ.இ. சங்கர் அவர்கள் மாலை நியூஸ் சேனலுக்காக அளித்த பேட்டி. எங்களுடைய ஆதரவை தந்திருக்கின்றோம். ஆதரவு தருவதற்கான காரணம் புதிய புரட்சிக் கழகத்தில் இருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, கிழக்கழக பொறுப்பாளர்களை ஆலோசனை பேரில் இந்த நாட்டில் முத்தமிழ் கலைஞர் அவருடைய தலைமையில் நடக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலினுடைய தலைமை இந்த நாட்டுக்கு மீண்டும் ஆட்சி தர வேண்டும். அந்த ஆட்சி மூலமாக இந்த மக்களுக்கு எண்ணற்ற நல்ல திட்டங்கள் தந்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்ற விதமாக புதிய புரட்சிக் கழகம் அவர்களுக்கு தன்னிச்சையாக ஆதரவை தந்திருக்கின்றது. அதை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற புதிய புரட்சிக் கழகத்தில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க களம் கண்டிருக்கின்றார்கள் புதிய புரட்சிக் கழக நிர்வாகிகள். எதற்காக நாங்கள் திமுகவை ஆதரித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக இந்த நாட்டை ஆண்டால்தான் சமமாக இருக்க வேண்டும் என்று புதிய புரட்சிக் கழகம் நாங்கள் கருதுகிறோம். அதேபோல் இன்றைக்கு படிக்கின்ற பள்ளி மாணவர்கள், மற்ற சகோதரர்கள், சகோதரிகள் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ்ந்திட வேண்டும். மத சார்பில்லாமல், சாதி சண்டை இல்லாமல் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஆட்சியாக திமுக ஆட்சியை புதிய புரட்சிக் கழகம் பார்க்கின்றது. அதன் அடிப்படையில் தான் புதிய புரட்சிக் கழகம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இன்றைக்கு நாங்கள் ஆதரவை தந்திருக்கின்றோம். இந்த நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும். திமுக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் கருதிதான் இன்றைக்கு ஆதரவை தந்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு புதிய புரட்சிக் கழகம் இன்றைக்கு களத்தில் இறங்கி அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள்லாம் இன்றைக்கு பாடுபட்டு வருகின்றார்கள். இந்த நோக்கம் எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்டில் பாசிச ஆட்சி வந்துவிடக்கூடாது, RSS இந்த நாட்டிலே புகுந்துவிடக்கூடாது. இந்த நாடு எப்போதுமே சமமான நாடாக இருக்க வேண்டும். இந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நாடாக இருந்திட வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் பிஜேபியுடைய ஆட்சி வந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் முக்கியமாக அவர்கள் பிஜேபி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று டீமாக விஜய் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அதிமுகவும் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. இப்படி பிஜேபி முகமாக இன்றைக்கு திமுகவை எதிர்த்து நிற்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு பிஜேபியுடைய டீமாக இன்றைக்கு இயங்கி வருகின்றார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டை பிஜேபி ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் இந்து ஆதித்தும் இங்கே ஓங்கி பிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மோடி அவர்கள் நினைக்கின்றார்கள். அது கண்டிப்பாக ஆகாது. இந்த திமுக ஆட்சி இருக்க வரை, மு.க. ஸ்டாலின் இருக்க வரை எத்தனை படை மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் மலரும். திமுக ஆட்சி மலர்வதற்கு புதிய புரட்சிக் கழகம் கடுமையாக களத்தில் இன்று உழைக்கும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.